மூடி அப்படியான நோக்கி பார்ப்போம். பிதாவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் வேளையில கூட கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆராதனையிலே இந்த வார்த்தையை கேட்கும்படியாக வருவது ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியாக தாமே இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே பிரயோஜனம் நிறைந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு தந்து இந்த வார்த்தையினால் உங்களுடைய பிள்ளைகள் பலப்படும்படியாய் ஸ்திரப்படும்படியாய் ஆறுதல் அடையும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய தீர்க்க தரிசனமாக வெளிப்படும்படியாய் தேவ வார்த்தையினால் உணர்த்தப்படும்படியாய் தேவ வசனத்தினால் கட்டப்பட்டவர்களாய் மாறும்படி வசனத்தினால் உண்டான ஜெயம், வசனத்தினால் உண்டான பரிசுத்தம், வசனத்தினால் உண்டான விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு கத்தர் அனுக்கிரக செய்வீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான தாமேங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற ஜனங்கள் 30 நாளுக்கு 100 பலன் கொடுக்கும்படியாக நிச்சயம் கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிகாரம் 7 வசனத்தை நாம் தியானிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். First John chapter 1 verse 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல அப்படி என்றால் முழுமை என்ற அர்த்தம். பாதியாக அல்ல, அறகுறையாக அல்ல, கால்வாசி அல்லது பாதி அல்லது முக்கால் வாசி அப்படி அல்ல. சகல என்றால் முழுமை என்ற அர்த்தம். ஏனென்றால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 14 வாசிக்கிறேன்னா சம்பவத்தை சொல்றேன். அங்கே பிசாசானவன் இயேசு கிறிஸ்து சோதிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? சாத்தா சொல்றான் ஆண்டவரை பார்த்து, நீ தேவனுடைய குமாரன்ல என் காலில் விழும், நான் உங்களுக்கு பூமியில் இருக்கிற சகல ராஜ்யத்திற்கு கொடுக்கிறேன் அப்படின்றான். சாத்தா ஆண்டவர் என்ன பண்ணுவான்? அவன் காலில் ஆண்டவரோட இருக்க பார்க்கலாம். என் காலில் விட்டு கழிஞ்சிச்சுன்னா பூமியில் இருக்கிற சகல ராஜ்யத்துக்கு சகல ராஜ்யத்துக்கு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளையும் உனக்கு என்ன பண்றேன்? சுதந்திரமா கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஆண்டு என்ன பண்றாரு? அப்பால் இப்போ சாத்தான் எடுத்து கொடுக்கிறாரு. இது வேலையை சொல்லுங்க. அந்த சகல என்ற வார்த்தை என்றால் முழுமை, எல்லாம் என்று அர்த்தம். அப்ப இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது வேலையை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை எப்படிப்பட்டது என்பதற்காக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எனக்கு கருமையான சகோதர சகோதரியை இந்த கால வேளையில வேதத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம என்ன பண்ணுதா? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல பாவங்களை நீக்குமா? சகல பாவங்களை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நமக்குள்ள மறைந்திருக்கிற சகல பாவங்களை நீக்கணும். உதாரணத்துக்கு நிறைய மூன்றுகள் உண்டு. அப்படி மூன்றா பிடிக்க போற நிறைய விஷயங்கள் வரும். புரியும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு கடையில முட்டை வாங்கும்போது முட்டை விரிசல் விட்டு இருந்தாவோ ஓட்டை விழுந்திருந்தாவோ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வாங்க மாட்டோம். இலவசமா கொடுத்தாவோ என்ன பண்ண மாட்டோம்? வேண்டாம். ஒருவேளை அது விரிசல் விடாமல் அல்லது ஓட்டை விடாமல் அது முழுமையாகவே நம்முடைய கருத்துல கொடுத்தாலும் வீட்டுக்கு கொண்டு சமைக்கும் போது அதை உடைக்கும் பொழுது துர்நாற்றம் வீசினால் என்ன பண்ண மாட்டோம்? சமையலுக்கு பயன்படுத்த மாட்டோம், உபயோகப்படுத்த மாட்டோம். காரணம் அது என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப வெளியே முட்டை உடைஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? கடையில கொடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இது உள்ள இருந்து கெட்டு போயிருக்கிறது. உள்ள கர்த்தருக்கு சொல்றோம், துர்நாற்றம் வீசுகிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய உள்ள என்ன பண்ணுதா? துர்நாற்றம் வீசுகிறது. அப்படின்னா உள்ளரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்குது? வெளிரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்குது? நல்ல ஒயிட்டா பிரைட்டா இருக்குது. ஆனா உள்ளரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்குது? துர்நாற்றம் கொண்ட ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த உள்ளரங்கமான வாழ்க்கை தான் ஆவி, ஆத்மா. அப்ப நமக்குள்ள 3 விஷயம் அடங்கி, 3 தன்மை அடங்கி இருக்கிறது. முட்டை ஓடு, மஞ்சள் கரு, அந்த வெள்ளை 3மே சேர்ந்துதான்
அது முழுமை அடைந்தது. அப்ப அந்த சகல அப்படின்ற வார்த்தை. அது போல நமக்குள்ளேயும் ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றையும் கழுவக்கூடியதுதான் இயேசுவின் ரத்தம். கைதுகளை சொல்லுங்க. இந்த சரீரத்தை நாம் ஒருவேளை தண்ணீரால சுத்தம் பண்ணலாம், சோப்பு போட்டு கழுவலாம், சாம்பல் போட்டு குளிப்பாட்டலாம். ஆனா நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவி என்ன பண்ண முடியாது. நமக்குள்ள இருக்கிறது நம்மளால தொட முடியாது. நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது நம்மளாலேயே பார்க்க முடியாது. நமக்குள்ள இருக்கிறது நம்மளாலேயே சுத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயம் இயேசுவின் ரத்தத்தினால செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப மூன்று விதமான பாவம் நமக்குள்ள இருக்கிறது. நம்முடைய ஆவியிலே இருக்குது, நம்முடைய ஆத்மாவிலும் இருக்கிறது, நம்முடைய சரீரத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. சரீர பிரகாரமா இன்னும் சொல்ல போனா நம்முடைய எலும்புகளில் செவ்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த செவ்வுல போய் பாவம் போய் சேரணும். அல்லேலூயா. நம்ம சரியா சுத்திகரிக்கப்படாம, நம்ம சரியா கழுவப்படாம விடும்போது அப்படியே போய் உள்ள போய் அடங்கிடும். அவர் அநேக கவனிக்கிறீங்களா, சுத்திகரிப்பு என்பது எப்படி தெரியுமா? அனுதினமும் நம்ம மனம் திரும்பணும், அனுதினமும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்புரவாகணும், அனுதினமும் சுத்திகரிக்கப்படணும். மூன்று விஷயம்: மனம் திரும்பணும், சுத்திகரிக்கப்படணும், ஒப்புரவாகணும். இந்த மூன்றுமே ஞாபகம் வச்சுங்க. நைட்ல நீங்க செய்யணும். கான்ஃபஸ். அல்லேலூயா. அதுக்கு ஒரு சில எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஒரு எக்ஸ்பிளைனுக்காக நான் சொல்றேன். வேணா பரிசோதிச்சு பாருங்க. முதல்ல செய்ய மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நாம என்ன பண்றோம், மாசத்துல 2 முறை மட்டும் பல்லு வளர்க்குது. நகைச்சுவைக்காக சொல்ல சீரியஸ். அல்லேலூயா. மாசத்துல 2 முறை மாத்திரம் பல்லு வளர்க்குது. நீங்க என்ன நினைக்கிற மனசுல, ஒருத்தரும் பக்கத்துல வரவே மாட்டாங்க கஷ்டம் நினைக்கிறீங்க. ஆமென். அது ரெண்டாவது விஷயம். என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறேன். கவனிங்க. எதனால இந்த வார்த்தை சொல்றேன்னா, நம்முடைய பற்களுக்குள்ள அடங்கி இருக்கிற அழுது பற்களை கரைப்படுத்த ஆரம்பிக்கும். அப்படி பற்களை அந்த இழுக்குகள், சந்துகள் நடுவில் போய் அந்த அழுகுகள்லாம் சேர 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 அதெல்லாம் என்ன செய்கிறது, பற்களை அதனுடைய வெளிச்சத்தை, அந்த தூய்மையை, அந்த சுத்தத்தை என்ன செய்கிறது, சீர்கெடுக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 1 மாசம் கழித்து இனிமே பல்லு தினந்தோறும் என்ன செய்யணும், துவக்கணும், வளர்க்கணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து தினந்தோறும் டீத் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பிரஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கரை சீக்கிரத்தில் போகாது. பல்லுல விட்டு அந்த கரைகள் சீக்கிரம் போகவே போகாது. நம்ம இப்ப தினந்தோறும் பல்லு வளர்க்கிறோமே. அல்லேலூயா. அது மாதிரிதான். அப்ப அனுதினமும் நம்ம டீத் பண்ண காரணம் என்ன, நமக்கு மறைந்திருக்கிற அந்த கிருமிகள், இன்ஃபெக்ஷன் எல்லாமே சுத்தப்படுத்துவதற்காக நம்ம இதை செய்யணும். அது மாதிரிதான் அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும், சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரே சொல்லுங்க, மனம் திரும்பணும். இந்த 3 மிக முக்கியமான விஷயம் உங்கள் ஜீவியத்தில் இருக்கணும். இது எதை கொண்டு நம்ம செய்ய முடியும், இயேசுவின் ரத்தத்தை கொண்டு மாற்றம்தான் செய்ய முடியும். நீங்க திருவிருந்துக்கு ஒரு நாள் மட்டும் சுத்திகரிச்சதுக்கு அந்த ஒரே சுத்திகரி பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்னா முழுமையா நீங்க கழுவப்பட முடியாது. ஏன்னா மற்ற நாள்லாம் நீ மனம் திரும்புதல் விட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன பண்ண நினைக்கிற, மனம் திரும்பணும்னு நினைக்கிற, அது மொத்த இன்ஃபெக்ஷன் உனக்குள்ள அடங்கி இருக்குது, ஒளிஞ்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் அனுதினமும் மனம் திரும்புதல் நமக்கு மிக முக்கியம். அப்ப எதை கொண்டு நம்ம மனம் திரும்ப சுத்திகரிக்கப்பட ஒப்புரவாக முடியும்னா இயேசுவின் ரத்தத்தினாலே மாத்திரம் தான். கையில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அபேரத்துல நான் பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்கிறதா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, Hebrews chapter 9 verses 12. இனங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. எத்தனையா கர்த்தருடைய ஜனமே, 9:12 சொல்லப்படும் பொழுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. அல்லேலூயா. இயேசு தம்முடைய சரீரத்திலே சொந்த ரத்தம் சிந்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொந்த ரத்தம். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக இயேசு எந்த ரத்தத்தை சிந்தினார்? வெள்ளாட்டுக்கடா அல்ல, காளையின் ரத்தம் அல்ல, நிகழ்காலத்திலே கோழியின் ரத்தமும் அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே புறா குஞ்சுகளின் ரத்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து
தன்னுடைய சரீரத்திலே சொந்த ரத்தத்தை சிந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அடியே சொல்லுங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்ப ரத்தம் சிந்தப்பட்டால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு உண்டாகும். ஒரு ஆட்டுடைய ரத்தத்தினாலேயோ கோழியுடைய ரத்தத்தினாலேயோ மனுஷனுடைய பாவம் நிவர்த்தி அடையாது, மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு உண்டு. இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்திலே தன்னுடைய சொந்த சரீரத்திலே என்ன பண்ணாரு? நமக்காக ரத்தம் சிந்தினார். பழைய பாட்டு காலத்துல நான் மனஸ்தாபப்பட வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வெள்ளாட்டுக்கடா காலை இவையுடைய ரத்தத்தை சிந்தும்படி ஆண்டவர் பிரமாணத்திலே கூடினார். ஆனா இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது வேற மாதிரி டாபிக்ல கொண்டு வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? இவர் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்கள் ரத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? குடிப்பார் என்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டாங்க. பார்க்கலாம். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ கொடுக்கிற காலை, நீ கொடுக்கிற வெள்ளாடு, அது மாம்சத்தை நான் புசிக்கணும், அது ரத்தத்தை நான் குடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ கொடுத்து என் வயிற்று நான் பசியாற்றுறது அவசியம் இல்லை. நான் சொன்ன விதம் வேறு, நீ புரிந்து கொண்ட அர்த்தம் வேறு. அல்லேலூயா. நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவர்களே. கைகள் உயர்த்தி சொல்லுங்க. அப்போ ரத்தம் வெள்ளாட்டு கடா காலை இந்த மாம்சமோ இந்த ரத்தமோ சிந்தப்பட்டால் ஆண்டவர் புசிக்கிறாரு, வானம் பண்ணுகிறாரு. அர்த்தம் இல்லையா? உனக்காக நாடு அடிக்கப்படுகிறது, துண்டிக்கப்படுகிறது, அந்த காலை உனக்காக தகனிக்கப்படுகிறது. நீ மனசாவப்படணுமா? அதுக்காக தான் கர்த்தர் அப்படி பிரமாணமா கொண்டு வந்த நமது முறைமையே என்ன செஞ்சிட்டோம், மாத்திட்டோம். அதான் பார்த்தார் ஆண்டவர், இனிமேல் வெள்ளாட்டு கடா காலையில வேண்டாம், சிலுவையில நானே பலியாகிறேன் என்று சொல்லி இயேசு தம்மையே நமக்காக திருவாதிர பலியாக ஒப்பு கொடுத்தார். கையில் வேறு சொல்ல ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக சொந்த சரீரத்திலே இயேசு ரத்தம் சிந்தினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேதத்திலே 6ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், யோவான் 4:55 படிச்சு பார்க்கும்போது படித்து பாருங்கள். யோவான் 4:55. என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. நாங்கள் சொல்ல பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. சொல்லுகிறது, என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. ஒரு நாள் ஒரு சகோதரி, ரட்சிக்கப்படாத கணவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரி என்ன செய்தார்களா? கணவருக்கு தெரியாம ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போய் வருவார்களாம். கணவருக்கு தெரியாது. அப்படி தெரிந்தால் அந்த கணவர் தன் மனைவியை ஃபுட்பால் அல்லது வாலிபால் ஆடுவார், அடி உதைப்பார். ஆகவே அந்த சகோதரி கணவர் இருக்கிற அன்னைக்கு போக மாட்டார்கள், கணவர் இல்லாத சமயம் ஆலயத்துக்கு போவார்கள். ஒரு நாள் கணவர் இருக்கக்கூடிய அந்த நாளிலே திருவிருந்த ஆராதனை சபையில் நடைபெறுகிறது. இப்ப அந்த சகோதரி சொல்றாங்க, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்போது கணவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் வாங்கி போடுறேன், நீ ஏன் போற? இல்லைங்க, ஒரு 2 பொருள் இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரேன். கட்டாயத்தில் அந்த சகோதரி என்ன பண்ணிடுச்சு, பைய எடுத்துக்கிட்டு கடைக்கு போறேன்னு நேரா கரெக்டா அந்த திருவிருந்து கொடுக்குற நேரத்துல போய் முட்டி போட்டுடுச்சு. வரிசையில் திருவிருந்து வரிசையில் முட்டி போட்டுடுச்சு. ஒரு அடையை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாஸ்டர் என்ன பண்ண, எல்லாரும் வாங்கி குசிங்கள், என்னுடைய சரீரமா இருக்கு, நான் அப்பா கொடுத்துட்டே வரேன். கரெக்டா அந்த சகோதரி அப்பா கையில வாங்க, அப்படியே கணவர் வந்து பக்கத்துல நின்று என்ன பண்ணாரு, பக்கத்துல முட்டி போட்டுக்குவா, இல்லை வீட்டுக்கு வரையும் இல்லையா? ஒரு வேதனை பாருங்க. அப்பா வாங்கிட்டாங்க, திராட்சை ரசம் வாங்கல, இயேசுவின் சரீரம் வாங்கிட்டாங்க, இயேசுவின் அர்த்தம் வாங்க வரதுக்குள்ள கணவர் வந்துட்டார். எல்லாரும் வந்து அசிங்கப்படுத்த போறாரு, பாஸ்டர் அசிங்கப்படுத்த போறாரு, மரியாதையை எழுந்து போயிடுவோம்னு சொல்லி அழுது கொண்டே அந்த சகோதரி யோகெல்லாம் திருவெல்லாம் திட்டி கொண்டே வீட்டுக்கு போய் அடின்னு அடித்தார். ஏதோ ஒரு வாங்கி பைக்கில் மாற்றி வச்சு அதை காட்டுன்னு சொன்னார். அது நீங்களாம் தொடக்கூடாது, புசிக்க கூடாது, அது இயேசுவின் சரீரம். அல்லேலூயா. இயேசுவின் சரீரம்னு ஏதோ ஒரு ஏமாத்துறேன். நான் விசுவாசிக்கிறேன், எங்க சபையில நாங்க எல்லாரும் இயேசுவின் சரீரம் விசுவாசித்துதான் அந்த அப்பத்தை நாங்க என்ன பண்றோம், புசிக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் கிடையாது, நீ ஏமாத்தெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லும்போது இந்த சகோதரி அடித்து அந்த சகோதரி கையில் இருக்கிற வேதாகமத்தை வாங்கி அதை பிரித்து பார்த்தால்
ஒரு சதை துண்டு ரத்தத்தோடு கூட அந்த பைபிள்ல ஒட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பு வந்தால் பார்த்து அதிர்ச்சி அடைந்து பரிசோதிக்கும்படி ஒரு லேபுக்கு போனார். அந்த லேப்ல போய் கொண்டு போய் காண்பித்து இது என்ன என்று சொல்லி பாருங்கள் என்றால், அந்த லேப்ல இருக்கிறவங்க பரிசோதித்து சொன்னானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இது பிற்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இது ஒரு மனுஷனுடைய சரீரம், மிருக பறவைகளுடைய மாம்சம் கிடையாது. இது ஒரு மனுஷ சரீரம் மாதிரி இருக்கிறது. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பிற்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. இது ரத்த கரை இருக்கிறது என்று சொல்லி அந்த லேப்ல இருக்கிறவங்க சொல்லும் போது அதை பார்த்த அந்த மனுஷனுக்கு என்ன ஏற்பட்டதே என்று தெரியாம முழங்கால் படிட்டு இந்த காலத்தில் அவன் ரட்சிக்கப்பட்ட சகோதரியோட ஆலயத்தில் போக ஆரம்பித்தான். வேதவசனம் சொல்லுகிறது, அருமையான சகோதர சகோதரி, ஏன் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது. நான் சொல்லி பார்க்கலாம், மெய்யான ஆனந்தால் மெய்யான ரத்தமா இருக்கிறது என்று இயேசு சொன்னார். இயேசுவின் சரீரத்தில் இயேசுவின் ரத்தத்துல அது உண்மை என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வாயினால அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ரத்தத்தின் வல்லமையை கொடுத்து நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசித்த பாருங்கள். எபிரேயர் 9:14. உங்கள் மனசாட்சியை செத்த கிளிகளை எவ்வளவு நிச்சயம். இந்த ரத்தம் என்ன செய்கிறதா, நம்மிடத்தில் இருக்கிற செத்த கிளிகளை நீக்கும் ரத்தம். நம்ம கிட்ட இருக்கிற செத்த கிளிகளை நீக்கும் ரத்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால சில செத்த கிளிகள் நம்மளுக்கு வர முடியல, நமக்குள்ள இருக்குது. நம்ம விடணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண முடியல, விட முடியாத ஒரு அவல நிலையில நாம் இருக்கிறோம். மறக்கணும்னு நினைச்சாலும் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்ன பண்ண முடியல, பார்க்காம இருக்க முடியல. தொடக்கூடாதுன்னு நினைச்சாலும் தொடாம இருக்க முடியல. பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் பேசாம இருக்க முடியல. விடணும்னு நினைச்சாலும் விட முடியாம இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், செத்த கிரியைகள் உன்னை விட்டு அகன்று போக வேண்டுமானால், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினால நீ கழுவப்படணும். கையை சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இறங்கப்படுது. எனக்குள்ள அந்த செத்த கிரியைகள் என்னை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. பாவ வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளது. கண்கள் இருக்கிற மாம்ச இச்சைகள் இருந்து ஒரு விடுதலையாக வல்லமை உள்ளதா இருக்கிறது. கையை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சகோதரர் கடாயப்பட்டில் வசிக்கும் போது அவர் என்ன சொன்னார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. தினம் இல்லை, நீங்க யூத் மீட்டிங் தான் நடத்துறீங்க, வாலிபர் கூட்டலாம். நான் ஒரு திருமணம் ஆனவன், ஆல்சோ மேரேஜ், எனக்கு மனைவி இருக்கிறார், பிள்ளைங்க இருக்கா. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு செத்த கிரி இருக்குது அப்படின்ட்டார். விளக்கமே புரியுது. சொல்லுங்க பிரதர், என்ன பிரச்சனை? என்னுடைய கண்கள் யாரை பார்த்தாலும் தப்பாவே பார்க்குது, தவறாவே பார்க்குது, தகாத விதமா பார்க்குது. நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் பார்க்கிறது. நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒரு மனைவி இருக்கு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அப்படி இருந்தும் நான் ஏன் அப்படி பார்க்கிறேன்? என்னால் ஏன் அதை பார்க்காம இருக்க முடியல? என்னுடைய எண்ணங்கள் ஏன் அப்படி தகாத விதமாய் போகிறது என்பதே தெரியல. எனக்கு இதில் விடுதலை பெற முடியல பிரதர். எனக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க. எங்க வாலிபர் கூட்டம்லாம் நடத்துறதுனால இதை நம்ம கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரனுக்கு இந்த வசனத்தை தான் எடுத்து சொன்னேன். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் செத்த கிரிகளிலிருந்து உன்னை என்ன செய்யும், விடுதலையாக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அப்ப இது இயேசுவின் ரத்தத்தை நீ ஒவ்வொரு நாளும் சொல்லி இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவர் செத்த கிரிகளிலிருந்து உடைய ரத்தத்தினால கழுவி விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா விடுதலை தருவார் சொன்ன ஆண்டவர் நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு நல்லது பாருங்க. அதுக்கப்புறம் உள்ள நாட்கள் சகோதரர் சொன்னார், பிரதர் இப்பெல்லாம் எனக்கு அந்த யோசனையே வரதில்லை. எப்ப பார்த்தாலும் இயேசப்பா சிலுவையில் அறையப்பட்ட அந்த பாடுகள் நினைக்கும் போதுதான் என்னுடைய மனம் உடைந்து போகிறது. எனக்காக இவ்வளவு பாடுபட்ட ஆண்டவர், இவ்வளவு செய்த ஆண்டவர், நம்ம அவருக்கு விரோதமா இவ்வளவு காரியம் செய்யணும்னு சொல்லி நான் துக்கப்படுகிறேன். நீங்க சொன்ன அந்த வசனத்தை நான் சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். கையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய பைபிள்லாம் பெரிய ஹாஸ்பிட்டலு. விசுவாசிக்கிற கைதுகளை சொல்லுங்க. நம்முடைய பைபிள்ல எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குது. மறுபடியும் விசுவாசிக்கிறதெல்லாம் கை தூக்கி. எல்லா நோய்களுக்கான மருந்து நம்முடைய பைபிள் இருக்குது. விசுவாசிக்கிறவங்க கரங்கள் உயர்த்தி. எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்த்திருக்க வழிகள் நம்முடைய பைபிள் இருக்குது. விசுவாசிக்கிறவங்க. அந்த சகோதரி அப்பத்தை விசுவாசிச்சதுல என்னவா மாறிச்சு? சரீரமா மாறிச்சா இல்லையா? நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வசனம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Colossians chapter 1 verses 20. அவருடைய அர்த்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஆமென். இயேசுவின் ரத்தத்துல சமாதானம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய குடும்பத்துல சமாதானம் இல்லையோ இந்த காலை ஆராதனை பிரதர் சிஸ்டர் நல்லா போறீங்க. இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. இந்த வசனத்தை சொல்லி மனப்பாடம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க குடும்பத்துல இன்றைய நாளில் நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா நாளைய தினத்துல சமாதானம் கர்த்தர் தருவார். விசுவாசிகள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. சகோதரி திருமணத்துல பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, பாஸ்டர் புருஷனை கீழ்படியணும், புருஷனை கீழ்படியணும்னு பிரசங்கம் பண்றீங்களே, புருஷனை கீழ்படியணும் ரட்சிக்கப்படாத புருஷன் பாஸ்டர் அவனுக்கு எப்படி கீழ்படியுது? ரொம்ப வேதனைப்படுத்துறாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. கனவு ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படாத கனவுக்கு நான் எப்படி கீழ்படிக்கிறது? எப்படி நான் குடும்பத்துல சமாதானமா இருக்கிறது? எப்படி நான் ஒத்துமையா இருக்கிறது? அப்ப என்ன பண்ண முடியாது? அவன் கனவு விட்டு வந்துட முடியுமா? வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்க முடியுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் நமக்கு அது என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிக்கிறவங்களாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். மனைவிகளே சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் யார்? அவங்க ரட்சிக்கப்படாதவர்கள் அர்த்தம். கீழ்ப்படியாக இருந்தால் பயபக்தியோடு உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நீங்க அவர் புத்திமதி சொல்ல வேண்டியதே இல்லை. போதனை இன்றி உங்களுடைய நல் நடக்கையை பார்த்து ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அப்படின்னா அந்த ஆத்மா ஆதாயமாக்கப்படும், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் அர்த்தம். சொல்லுங்க. ஒரு சகோதரி போதகர்கிட்ட போய், பாஸ்டர் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லைன்னு போய் அந்த சகோதரி பாஸ்டர் கிட்ட சொல்ல, அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரா? அந்த சமாதானம் படிச்சவே கொலோசியர் 1:20 இந்த வசனத்தை சொல்லி கொடுக்குற. நீ கணவன் மனைவியை சமாதானம் இருக்கணும்னா முதல் விஷயம் என்ன? இந்த வசனத்தை நீ சொல்லி ஜெபம் பண்ணு. என்ன வசனம் படிக்க? கொலோசியர் 1:20 திரும்பவும். குடும்பத்துல சமாதானம் இல்லாதவங்க இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஜெபிங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். கவனிச்சீங்களா? அப்ப ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த பாஸ்டர் வசனத்தை சொல்லி 1 பேதுரு காட்சின அந்த வசனத்தை சொல்லி உன் கணவருக்கு நீ கீழ்ப்படியணும், உன் கணவருக்கு எழுந்து பேசாத. அல்லேலூயா. இது இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாத? பெருசுபடுத்தி குடும்பத்துல கலவரத்தை ஏற்படுத்தாத. அதுக்கு பதிலா உனக்கு கோபம் வருமானால், முடியாத கணவரோடு நீ வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பாயானால், ஒரு டம்ளர் 4 கிளாஸ் தண்ணியை என்ன செய்து வாயில் எடுத்து ஊத்திக்கோ. குடிக்க வெளியே துப்பாத. குடிகார கணவன் வீட்டுக்கு வரும்போது, சாப்பாடு படிக்கும்போது, பரிமாறும் போது எதுவுமே வாய்ப்பு வந்து பேசாது. சொல்ல போகலாம். ஏன்னா அந்த சகோதரி இதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, சர்ச்சுக்கு சொல்லி கூப்பிட்டாங்களாம். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா இந்த சகோதரி 10 வார்த்தை பேசணும். அவ்வளவு பெரிய சகோதரி, நல்ல வாய் பேசக்கூடிய சகோதரி. அதனால இந்த சபைக்கு கூடும்போது அவன் கணவன் என்ன சொல்லுவாரு? நீயே இவ்வளவு வாயாடியா இருக்கிற,
அங்க போற அந்த சர்ச்சுக்கு போற உன் பாஸ்டர் இன்னும் எப்படியோ அல்லேலூயா. உனக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னே தெரியல, நீயே தெரிந்ததுன்னா இன்னும் அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியல. அதனால என்ன பண்ண முடியாது, நீ கூப்பிடுற சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா பாருங்க, இப்ப பாஸ்டர் சொல்லி கொடுக்குற என்ன பண்ணணும், உன் ஹஸ்பண்ட் கோவப்படும் போது என்ன செய்யணும், 4 கிளாஸ் தண்ணி தூக்கி தொண்டையில் ஊற்றி குடிக்காத விடுக்காத அமைதியா சொல்லி கொடுத்தா மாதிரி நம்ம போயிட்டு தான் முடிச்சு தண்ணி வாயில் ஊற்றிட்டு இருந்தது. அவரு இதெல்லாம் உப்பு கம்மியா இருக்குது, காரம் சாப்பாடு தூக்கி அடிப்பேன், எப்படி வரைப்பேன் அப்படின்னு என்னமோ பேசுறேன். இது பாட்டு அமைதியாகவே இருந்துச்சு. ஒரு நாள் நடந்தது, 2வது நாள் நடந்தது, ஒரு 2 நாள் அமைதியாக இருக்கிறார், ஒன்னே புரியுது. 3வது நாள் வேணுமென்று குடிக்காமல் வீட்டுக்கு போய் குடிப்பது போல பாவனை காண்பித்தார். குடிச்சா எப்படி வருவாரோ அது மாதிரி பாவனையாக சாப்பாடு சாப்பிடும் போது சண்டை வைக்கிறார். அந்த சகோதரி பாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி பொறுமையோடு கூட என்ன பண்ணது, கோபம் வந்தா கூட என்ன செய்ய முடியல, தண்ணி உள்ள இருந்த. அதனால பொறுத்து கொண்டு அமைதியா இருக்கிறது. சொன்னாரா, நீ என்ன சர்ச்சுக்கு போற, இந்த மாதிரி இடத்துல சர்ச்சுக்கு போறேன், அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை நானும் கூட சர்ச்சுக்கு வரேன். ஆமென், அல்லேலூயா. உண்மையா நான் விசுவாசிக்கிறேன், நீ போற சர்ச்சு நல்ல சர்ச்சு, உன் பாஸ்டர் நல்ல புத்திமதி சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். வாயாடியா இருந்த நீ இவ்வளவு அமைதியா மாறி இருக்கிறன்னா ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் நானே குடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு அமைதியா இருக்கும் போது இந்த அமைதியை பார்த்து நான் கட்டாயம் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லி அவரு சர்ச்சுக்கு வந்தார். போதனையின்றி ஆதாயமாக்கப்பட்டார். கவனிச்சிங்களா? இதனால மனைவிகள் தான் சொந்த புருஷருக்கு கீழ்படுத்தினார். நன்கு சகோதர சகோதரியே, அப்ப இயேசுவின் ரத்தத்தினால குடும்பத்தை கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் நீ சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல சமாதானத்தை தாங்க, என் குடும்பத்துல சமாதானத்தை தாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் சமாதானத்தை தாங்க. யாருக்கும் சண்டை போட என்ன செய்யக்கூடாது, வருத்தத்தை சம்பாதிச்சு கூடாது, விரோதத்தை நான் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது, கசப்பை நான் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது, மாறாக எனக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து பழக ஆரம்பிங்க. அருமையான கர்த்தருடைய ஜனமே, சிறுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் சமாதானம் உனக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் குடும்பத்திற்குள்ள வெளிப்படும். தேவ ஜனமே, அடுத்தபடியாக இன்னொரு சொல்லுகிறேன், நிறைய குடும்பத்தில் நிறைய பேருக்கு பயம். ஆமென், அல்லேலூயா. வியாதி நிமித்தமாய் பயம், கடன் பிரச்சனை நிமித்தமாய் பயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடிகார கணவரை பார்த்து பயம், சூழ்நிலையை பார்த்து பயம், நமக்கு ஏற்பட்ட சில காரியங்களை பார்த்து பயம். டாக்டர் சீட் எழுதி கொடுத்துருக்கிற எக்ஸ்ரே எடுக்கணும் அல்லது ஸ்கேன் எடுக்கணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிற பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, மாஸ்டர் ப்ரேயர் பண்ணிக்கங்க. என்ன சிஸ்டர்னா, அப்பாவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவருக்கு நெஞ்சு வலி எடுக்க ஆரம்பிச்சது. பிபி செக் பண்ணாங்க, நார்மலா இருந்தது. இசிஜி போட்டு பார்த்தாங்க, நார்மலா இருந்துச்சு. ஆனா வலி தீரல, மூச்சு வாங்குது. கடைசி டாக்டர் என்ன பண்ணாரு, எல்லாமே நார்மலா இருக்கு, ஏன் நெஞ்சு வலி சரியா இல்லை, எக்கோ எடுத்து பார்க்கலாம். எக்கோனா நமக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்களா, அதே மாதிரி ஹார்ட் எடுப்பாங்க. அது எடுத்தவங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியலாம். அதே மாதிரி ஹார்ட்ல வச்சு பரிசோதிப்பாங்க, ஸ்கேன் எடுக்கிற மாதிரியே ஹார்ட்ல வைப்பாங்க. எக்கோ வந்தது வேற. அது மாதிரி எக்கோ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹார்ட்ல பிளாக் இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு நெஞ்சு வலின்றதை உறுதிப்படுத்திட்டாங்க. இப்ப அப்பாவுக்கு எப்படி வலிச்சதோ சேம் அதே மாதிரி எனக்கு வலிக்குது. நானும் பிபி செக் பண்ணேன், நார்மலா இருக்குது. இசிஜி செக் பண்ணேன், நார்மலா இருக்குது. ஆனாலும் வலி இருக்குது. இந்த ரிப்போர்ட்ல நார்மல் வந்திருக்கு, பட் பெயின் இருந்ததே இருக்கு பாஸ்டர். இப்ப டாக்டர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீயும் எக்கோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரே பயமா இருக்கு, அப்பா மாதிரி ஏதாவது எனக்கு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்குது டாக்டர்னு பாஸ்டர் அந்த சகோதரி வேதனையோட தெரிவிச்சாங்க. சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகளை பார்த்து பயம். இந்த மாதிரி எத்தனை பேர் யாராருக்கு என்னென்ன பயம், பயத்து நானும் சில பிரச்சனை பயந்துக்கிறேன்னு சொல்றவங்க வைத்து பார்க்கணும். ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள இருக்குது. கடன் அடைக்க முடியாத சூழ்நிலை, சில சந்தர்ப்பங்கள் பார்த்து, வேலையில் சில பிரச்சனைகளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இந்த வசனம் ஞாபகம் வச்சு இப்ப நான் சொல்லிக் கொடுக்குற பைபிள் இருந்து பயப்படக்கூடியவங்க நீங்க எப்படி இந்த பயத்துல விடுதலை பெறணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், Hebrews chapter 10 verses 1b படிங்க.
அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்வ நிச்சயத்தோடும் சேர கடவும். கர்த்தர் நமக்கு இடம் கொடுக்கிறாரு, தைரியத்தை கொடுக்கிறார். 10:20 மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பிரதான ஆசாரியர்னா சீஃப் பாஸ்டர் இல்லைன்னா தலைமை போதகர்னு அர்த்தம். கவனிக்கணும், சீஃப் பாஸ்டர். இது பெரிய பாஸ்டர் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாரா, ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பார். ஆசரிப்பு கூடாரம் 3 பிரிவு கொண்டது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் பிரதான ஆசாரியர் போய் வருவார். அந்த பிரதான ஆசாரியர் போகும்போது அவருக்குள்ள இருக்கிற கணக்கடங்கா பயத்துக்கு விலகுமே சொல்ல முடியாது. அவர் பரிசுத்தமா இருந்தா உயிரோடு வருவார், பரிசுத்தமா இல்லைன்னா டெட் பாடியா தான் வருவார். இதுதான் விஷயம். அதனாலதான் நமக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறாரு சொல்லப்படுகிறது. தைரியமாய் விட்டு சேர்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாணத்தை விஷயமே அப்ப இயேசுவின் ரத்தத்தினாலே ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, நமக்கு என்ன கொடுக்கிறாரு, தைரியத்தை கொடுக்கிறாரு. ஆமென். இந்த வசனத்தை வச்சு யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையை நினைச்சு, வியாதியை நினைத்து, பல தோல்விகளை பார்த்து, சமய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கிற ஆண்டவரே இதுல தைரியம் என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்துல என்ன உண்டு, தைரியம் உண்டு எழுதியிருக்கிறது. எனக்கு அந்த தைரியத்தை தாரும் ஆண்டவர் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 13:11. ஏனெனில் எந்த மிருகத்தினுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் காயத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். பழைய பாட்டு காலத்துல விளக்கப்பட்டவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், நகரத்துக்கு புறமானவர்கள் என்று சொல்லி ஒரு சில கூட்டத்தை என்ன பண்றாங்க, நகரத்துக்கு புறம்பே இருக்கிறார். அப்படி நகரத்துக்கு புறம்பே இருக்கிறவங்க நகரத்துக்குள்ள வரக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, புறம்பாக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த தொற்று அவங்களுக்கு ஏற்பட்டபடினாலே அந்த தொற்று எல்லாருக்கும் பரவலாக கூடாது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் சரியாகிற வரையிலும் அவங்க என்ன செய்யணும், நகரத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். அப்படி நகரத்துக்கு புறமே போற வரவங்கள்ட்ட என்ன பண்ண, நல்லானா குணமாயிட்டாங்கன்னா சொல்லி அனுப்புவோம். நீங்க போய் பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் இந்த பேர் கொண்ட நான் நல்லாயிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லணும். அவங்க அது வரையிலும் நல்லா ஆகிற வரையிலும் என்ன பண்ணணும், நகரத்துக்கு புறமே தான் இருக்கணும். தரங்களே சொல்லுங்க. அந்த கவனிங்க, இவங்க நகரத்துக்கு புறமே தள்ளப்பட காரணம் இவங்க ஏதோ ஒரு சில வியாதியினால், பாதையினால், தீர்க்கப்பட்டதினால், ரோகமானதினால், ஏதோ ஒரு துர்க்கியினால் இவங்க விளக்கப்பட்டிருக்கிறார். நகரத்துக்கு புறமே விளக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நகரத்துக்கு புறமே தான் விளக்கப்பட்டார். ஆனா நகரத்துக்கு புறமே இருக்கிற எல்லாருடைய பாவம், வியாதி, சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தினார். அவர்களுடைய சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துகிற அர்த்தம். அல்லேலூயா. சர்ம சொல்லுங்க, அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துகிற அர்த்தம். கருமையான கர்த்தருடைய ஜனமே, வேதத்துல ஒரு குஷ்டரோகி வருவான். அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்ட போல ஜனங்கள்லாம் தெரிந்து ஓடுகிறார்கள். அவன் வந்துட்டா அவன் போய் எங்க நமக்கெல்லாம் ஒட்டிக்குமோ பரவிடுமோன்னு சொல்லி பயத்துல எல்லாரும் விலகி ஓடுறாங்க. ஆனா இயேசு மாத்திரம் என்ன பண்ணாரு தெரியுமா, தொட்டு அவனை சுகமாக்கினார். அல்லேலூயா. சித்தம் உண்டு, சுத்தமாகு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய ரத்தம் அவருடைய எல்லா விதமான நோய்களை சுத்தப்படுத்தும், சொஸ்தப்படுத்தும், சுகப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பரிசுத்தப்படுத்தும். உன்னை சுத்தப்படுத்துவது மாத்திரம் இல்லாம உன்னை என்னவா மாற்றுகிறது,
பரிசுத்தப்படுத்துகிறதாய் மாற்றுகிறது. நேரத்துல 38 ஆண்டுகாலமா வியாதிப்பட்டிருந்தவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவன் அனுப்பி வைக்கிற. என்ன அர்த்தம்? உன் பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டேன்? மன்னிச்சு உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். இனிமே உனக்கு எந்த கேடு வராதபடிக்கு உன் பாவத்துக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார். அழியே சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்த வல்லமையுடையதாக இருக்கிறது. நீதிமானாய் மாற்ற வல்லமையுடையதாக இருக்கிறது. உன்னை விடுதலை கொடுக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. குற்றமில்லாத மாசற்ற ரத்தம் உணவுல தொடரப்படும் பொழுது யோவான் 6:54 சொல்லப்படுகிற வார்த்தையின்படி நித்திய ஜீவனை உனக்கு உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய சொல்லுவாங்க. அல்லேலூயா. கடைசி வசனம் படிக்கலாம். எபேசியர் 2:13 வசனம். எபேசியர் 2:13. இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தேவனிடத்தில் சேர்க்கிற ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? தேவனிடத்துல சேர்க்கிறது. கர்த்தர் சோதரம் உனக்கும் ஆண்டவருக்கு பிரிவினை ஒன்று விட்டு விலக்குகிறது. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு 1 Corinthians 10:16 சொல்லப்படுகிற ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. கைதுகளாலே சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விட்டு நம்ம பிரிக்கிற காரியம் என்ன தெரியுமா? பாவம், அக்கிரமம். இதுதான் ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைத்து நம்மையும் ஆண்டவர் என்ன செய்கிறது? பிரித்து விடுகிறது. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை பிரித்தது பாவம் இடையில வந்ததுனாலதான் பிரித்தது. ஆனால் இயேசுவின் ரத்தம் உன்னை சேர்க்க வல்லமை உடையது. கைதுகளாலே சொல்லுங்க. சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உன்னை பிரிக்கிறா சேர்க்குதா? சேர்க்கிற ரத்தம். குடும்ப வாழ்க்கைக்கு பிரிந்து போயிருக்குமானால், ஜோபன் கணவன் மனைவி பிரிந்து போயிருப்பாயானால், பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிந்து போயிருப்பில்லானால், இயேசுவின் ரத்தத்துல சேர்த்து தகுந்த வல்லமை உடையது. அல்லேலூயா. உன்னை சேர்த்து உன்னை வாழ வைக்கும் ரத்தம் இயேசுவின் ரத்தம். உனக்கு ஒத்துமை ஏற்படுத்துகிற ரத்தம். அவ்வளவு வல்லமை நிறைந்த ரத்தம். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, இயேசுவின் ரத்தத்துல எவ்வளவு விசேஷங்கள் உண்டு. ஒரு வசனத்தை படிப்போமா? எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசிய ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். பேசுகிற ரத்தம். அல்லேலூயா. ரத்தம் பேசு. பழைய பாட்ட ஒருத்தருடைய ரத்தம் பேசிச்சான். அவன் என்ன பண்ணான்? தம்பி அடிச்சு பண்ணிட்டான். நான் செலுத்துற காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணல? அங்கீகரிக்கல. உன் காணிக்கை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கீகரிச்சாருன்னா அவன் தனிமையா இருக்கும்போது அவன் அடிச்சு கொலை பண்ணிட்டான். தம்பி செத்துட்டான். இந்த செய்தி வீட்டுல யாருக்கும் தெரியாது. எங்கேயும் மரபு கொண்டு போய் சாப்பிட்டான். ஆனால் அவன் ரத்தம் செஞ்சு செத்தான். பாத்தீங்களா? அந்த ரத்தம் ஆண்டவரிடத்துல பேசிச்சு. அல்லேலூயா. அந்த ஆபேலின் ரத்தம் ஆண்டவர் நோக்கி பேசிச்சு. நான் எந்த ஒரு தவறு செய்யாத இருக்கும்போது அநியாயமான மறுத்து விட்டேனே. அல்லேலூயா. அப்ப அந்த ரத்தமே பேசுமானால் இயேசுவின் நன்மையான பேசு ரத்தம் ஏன் பேசாது இருக்காது? ஆண்டவர் அணிலே சொல்லுவாங்க. இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? பேசுகிறது நமக்காக. அதே மாதிரி வெளிப்படுத்துற புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரத்த சாட்சியுடைய ரத்தம் பேசுகிறது. அந்த உமக்காக நாங்க என்ன செய்தோம்? ரத்த சாட்சிகளா மறித்தோமே, இன்னும் நீங்க ஏன் வராம இருக்கிறீங்க? உங்களுடைய வருகை வந்தா நாங்க எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவோமே சொல்லி ரத்த சாட்சி இயேசுக்காக ரத்தம் சிந்து மறித்தவர் ரத்தம் பேசி இன்னும் பேசிக்கொண்டே இருக்குது. சொல்லுவோம். அல்லேலூயா. ரத்தம் பேசும். இயேசுவின் ரத்தம் இந்நாளை பேசிக்கொண்டே இருக்கிறது. நம்மை சுத்திகரிக்க, நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்மை தேவனிடத்தில் கீர்த்தி சேர்க்க, ஒவ்வொரு வாக்க நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. தன்னை வேண்டிய சொல்லுவாங்களா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற கடைசி வசனத்தை வாசிச்சு முடிச்சுடுவோம். ரோமர் 5:9. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கரைக்கு நீங்களாக அதிகரிச்சுவாமே. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை என்ன செய்யறாரு? நீதிமான்களாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, வசனம் சொல்லுகிறது,
நீதிமான்கள் வானத்துல நட்சத்திரங்களை போல எந்த இடத்துல எப்படி இருப்பாங்க? பிரகாசமா இருப்பாங்க. நீதிமான் பனை போல சென்று நீதிமன்றங்களுக்கு எதிர போல என்ன செய்வான்? பதறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதிமான சந்ததியோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துண்டுக்கு இறந்து தெரிந்ததுனால் காணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமானுக்கு ஆசீர்வாதத்தை சங்கீதத்துல படிச்சீங்கன்னா ஏராளமான நீதிமான்கள் சொன்னா, நீதிமொழிகளை பத்தி சொல்லல, சங்கீதத்தில் இருக்கிற நீதிமான்களை பத்தி சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ எவ்வளவு நீதிமான்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நீதிமான்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்தினால் நீ அனுதினம் கழுவப்பட்டால் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தத்தினால் நீ நீதிமானாக்கப்படுகிறாய். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆனால் நீதிமான்களுக்கு உண்டான எல்லா சுதந்திர வீரத்தையும் ஆசீர்வாத பங்கையும் கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும் தந்து ஒரு நிரப்பாளரையா இருக்கிறார். இந்த காலங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். அவருடைய ரத்தத்தினால நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள இந்த ரத்தம் நமக்கு புறப்பட்டு வந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண, விடுதலை உண்டு பண்ண, நித்திய மீட்பை உண்டு பண்ண, ஐக்கியத்தை ஏற்படுத்த, தேவனோடு கிட்டி சேர்க்க, வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட ஒப்புக் கொடுப்போம். ரத்தம் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதிருக்கோமா? எல்லாரும் யாரும் எழுதினது இருக்கிற இடத்துல எழுதி கண்களை மூடி. Thank you, Lord. Jesus' name. Oh, we praise you. எல்லா கண்களையும் தகவலை உடைய ரத்த ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுக்குமா? எல்லா கண்களையும் மூடி, எல்லா கண்களையும் மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எல்லா கண்களையும் மூடி வாயை தந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எல்லா கண்ணமுடி ஆவி ஆத்மா சரீரத்தில் எனக்குள்ள ஊற்றப்பட்டு ரத்தத்தினால் நீதினை பரிசுத்தப்படுகிறது. உங்களுடைய ரத்தத்தினால் நித்தியமின்மை தாரும், உங்களுடைய ரத்தத்தினால் விடுதலை தாரும், உங்களுடைய ரத்தத்தினால் உண்டான சமாதானத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால் உங்களுடைய ரட்சிப்பை எனக்கு தாரும். உங்களுடைய ரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறார்களே, இதனை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களுடைய ரத்தம் எனக்கு புறப்பட்டு வரணும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக்கொடுத்து ஜெபம் கண்களை மூடி. அல்லேலூயா, அல்லேலூயா. சிவந்த முகையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. கண்களை சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டை கொள்கை கொண்டு நெருங்கி நிலையாமல் காத்து கொண்டீ. ரத்த கோட்டை கொண்டீ.
Let's go.
Hallelujah. Hallelujah.
God bless you.